சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கையில் வச்சிருந்த கோலை உயர்த்தும் போது அந்த கடலே ரெண்டா பிரிஞ்சு அவங்களுக்கு வழி விட்டுருக்கு. அந்த வழியை பயன்படுத்தி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களோட ஆதரவாளர்களும் தப்பிச்சு அடுத்த பக்கம் போயிடறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து வந்த கொடுங்கோல் அரசன் ஃபிரௌனும் அவனோட படையும் அந்த கடல்ல கடக்கும்போது அந்த கடல்லையே மூழ்கடிச்சு இறந்தும் போறாங்க. இது வெறும் மித்தலாஜிக்கல் ஸ்டோரி கிடையாது. இந்த நிகழ்வு உண்மையான சம்பவம்னு நிரூபிக்கிற வகையில 3000 வருடங்களுக்கு முன்பு கடல்ல மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனோட உடல் இப்ப மீண்டும் கரை ஒதுங்கி இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. அன்னைக்கு கடல்ல மூழ்கடிக்கப்பட்ட அந்த ஃபிரௌனோட உடல் இப்ப மீண்டும் கரை ஒதுங்கியிருக்கு. ஈஜிப்ட்ல இருக்கிற ராயல் மம்மிஸ் ஆஃப் த ஈஜிப்ட் மியூசியம்ல பலத்த கண்காணிப்போட பாதுகாக்கப்பட்டும் வருது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கரை ஒதுங்கின ஃபிரௌனோட உடல்ல உள்ள உள் உறுப்புகள் மற்றும் வெளி உறுப்புகள் எதுவுமே அழுகாம அப்படியே இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு இப்ப வரைக்கும் எந்த ஒரு சயின்டிஸ்டாலையுமே சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ஆனா இதற்கான விடை இஸ்லாமியர்களோட புனித நூலான அல் குரான்ல குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாம நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு பஞ்சபூதங்கள் எதுவுமே இந்த கொடுங்கோல் அரசன் ஃபிரௌனோட உடலை எதுவுமே ஏற்றுக்கொள்ளாம இருக்குது. ஃபிரௌனை பத்தின பல உண்மைகள் புனித நூலான குரான்ல தெரிய வருது. யார் இந்த ஃபிரௌன்? பஞ்சபூதங்கள் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இவன் அப்படி என்ன பாவம் செஞ்சாங்கிறத 3000 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொடங்கின ஆண்டு 1897 ஈஜிப்ட்ல இருக்கிற ரெட்சில ஒரு மர்மமான உடல் கரை ஒதுங்கியிருக்கு. அந்த உடல் இப்ப வாழ்ந்து வரும் மனித உடல் மாதிரியே இல்லை. அந்த உடல் அமைப்பு, முகபாவனை எல்லாமே வித்தியாசமா இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போன அந்த பகுதியில வாழ்ந்த பழங்குடி மக்கள் உடனே இதை அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறாங்க. பிறகு அங்கு வந்த அரசாங்க அதிகாரிகள் அந்த உடலை கொண்டு போய் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்க. அந்த பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடல் இன்னைக்கோ நேத்தோ இறந்து போன உடல் கிடையாது. இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு பல 100 வருடங்கள் ஆகுது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஈஜிப்ட்ல உள்ள எல்லா மம்மி ஆர்கியாலஜிஸ்டும் அங்கு ஆராய்ச்சியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த உடல் ஈஜிப்ட் ஆண்ட கடைசி மன்னரான ஃபிரௌனோட உடல்னு தெரிய வருது. 3000 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஃபிரௌனோட உடல்ல வெளித்தோல்ல இருந்து உள் உறுப்புகள் வரைக்கும் எதுவுமே அழுகாம அப்படியே இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு இப்ப வரைக்கும் எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாலையும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. இந்த மர்மத்துக்கான விடையை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஒட்டுமொத்த அறிவியல் உலகமே அதிர்ச்சியில இருக்காங்க. மேற்கொண்ட அந்த உடலை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணின எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாலையும் சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாததால அந்த உடலை கொண்டு போய் ஈஜிப்ட்ல இருக்கிற ஒரு மியூசியத்துல வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் அந்த உடல் அந்த மியூசியம்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1981 பிரான்ஸ் கவர்மெண்ட் ஃபிரௌனோட உடலை மறுபரிசோதனை செய்ய முடிவு பண்றாங்க. பிரான்ஸ் மம்மிஸோட ஹெட்டான டாக்டர் மோரிஸ்ங்கிறவர் தலைமையில சிறப்பு குழுவை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் மற்றும் ஈஜிப்ட் கவர்மெண்ட் ஒத்துழைப்போட ஈஜிப்ட் ஆண்ட மாபெரும் கடைசி மன்னன் ஃபிரௌனோட உடலை பிரம்மாண்டமான ராஜ மரியாதையோட பிரான்ஸுக்கு கொண்டுட்டு வராங்க. பிரான்ஸுக்கு கொண்டுட்டு வந்த ஃபிரௌனோட உடலை டாக்டர் மோரிஸ் அவங்க கிட்ட இருந்த நவீன தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் வச்சு பல கட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாரு. அவராலேயே இந்த உடல் அழுகாம இருக்கிறதுக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அந்த குழுவை சேர்ந்த ஒரு சக ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் டாக்டர் மோரிஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த ஃபிரௌனை பத்தி இஸ்லாமிய புனித நூலான அல் குரான்ல இவரை பத்தின குறிப்பு இருக்குது. அதுல நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு பஞ்சபூதங்கள் எதுவுமே இந்த ஃபிரௌனோட உடலை தீண்டாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு மோரிஸ் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட டாக்டர் மோரிஸ் இதெல்லாம் அறிவியலுக்கு எதிரான கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட ஆராய்ச்சியை இன்னும் தீவிரமா மேற்கொள்றாரு. ஒரு கட்டத்துல அந்த ஆராய்ச்சியோட முடிவு நாளும் நெருங்குது. அப்பவும் மோரிஸால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியா வேற ஆப்ஷனே இல்லாத மோரிஸ், சரி குரான்ல இந்த ஃபிரௌனை பத்தி அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்க குரானை கையில் எடுத்து அதில் ஃபிரௌனோட கதையை ஆரம்பிக்கிற முதல் பக்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் மோரிஸ் குரான்ல என்ன படிச்சிருக்கிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லா வளங்களும் நிறைந்திருந்த செல்வ செழிப்பான மாபெரும் எகிப்து தேசத்தை ஆண்ட கடைசி மன்னன் தான் ஃபிரௌன். ஒரு மன்னன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியான கொடூரமான எண்ணங்களை கொண்ட ஒரு மோசமான மன்னனா இருக்கிறாரு.
பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை அடிமைப்படுத்தி அவங்களுக்கு சரியா உணவு உண்ண கூட தராம தனக்கான வேலைகளை செய்ய வச்சு சர்வாதிகாரத்தோட உச்ச நிலையில இருந்திருக்கிறாரு. ஃப்ரௌன் என்னைக்குமே கடவுளை மதிச்சது கிடையாது. தான் கடவுள், அனைத்து மக்களும் அவரை தான் கடவுளா வழிபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த அடிமை மக்களை வச்சு அவரோட மிகப்பெரிய உருவ சிலையை வச்சு அவரை வழிபட சொல்லி கடவுளா வழிபட சொல்றாரு. ஒரு நாள் ஃப்ரௌன் தூங்கிட்டு இருக்கும்போது எந்த மக்களை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தானோ அந்த மக்கள் இருக்கிற திசையில இருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு பந்து பறந்து வந்து அரண்மனையில விழுகுது. அவனோட அரசாட்சியை கவிழ்ற மாதிரி அவனுக்கு ஒரு கனவும் வருது. இதனால பயந்து போன ஃப்ரௌன் அவனுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருந்ததால அடுத்த நாள் காலையில அவன் நாட்டுல இருக்கிற எல்லா ஜோசியக்காரங்களையும் வர சொல்லி தனக்கு வந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறாரு. அந்த ஜோசியக்காரர்கள் கணிப்புப்படி அவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்க, இனி வரும் காலங்கள்ல இந்த அடிமை கூட்டத்துல பிறக்கிற ஒரு ஆண் குழந்தையால தான் உன்னோட அழிவு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பயந்து போன ஃப்ரௌன் இது வரைக்கும் வரலாற்றிலே எந்த ஒரு மன்னனும் செய்யாத ஒரு கொடூரமான செயலை செய்ய துணிகிறாரு. ஜோசியர்கள் சொன்ன குறிப்பிட்ட காலத்துல எகிப்துல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல சொல்லி உத்தரவும் விடுறாரு. இதனால எகிப்துல பிறக்கிற பல ஆண் குழந்தைகள் ஈவு இரக்கமே இல்லாம வெட்டி வீசப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் எகிப்துல குழந்தைகளோட கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்ன ஃப்ரௌன் எந்த ஒரு குழந்தைய பிறக்கவே கூடாதுன்னு நினைச்சானோ அந்த குழந்தை இறைவனோட ஆசீர்வாதத்தால பாதுகாப்பா பிறக்குது. அந்த குழந்தை தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறந்த குழந்தைய ஃப்ரௌனோட ஆட்கள் நெருங்குவதற்கு முன்னாடியே குழந்தையோட தாய் குழந்தைய ஒரு கூடையில வச்சு நைல் நதியில விட்டுறாங்க. நைல் நதியோட நீரோட்டத்துல பயணிச்ச அந்த குழந்தை கடைசியில ஃப்ரௌனோட அரண்மனைக்கு பக்கத்துல சேருது. குழந்தையோட தெய்வீக முகத்தை பார்த்த ஃப்ரௌனோட மனைவி தங்களுக்கு குழந்தை இல்லாததால அந்த குழந்தைய ஃப்ரௌனோட அனுமதியோட வளர்க்க ஆசைப்படுறாங்க. தன்னோட அரண்மனையிலேயே சொந்த மகனா வளர்ந்தும் வர்றாங்க. பிறகு நாட்களும் கழிய ஆரம்பிக்குது. குழந்தை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து தன்னோட வாலிப பருவத்தை அடையிறாங்க. வாலிபரான மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃப்ரௌனோட சர்வாதிகாரமான ஆட்சி முறையை சுத்தமா அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு கட்டத்துல மூசா நபிக்கு இறை செய்தி கிடைச்சி மூசா நபி ஃப்ரௌன் கிட்ட போய் சொல்றாங்க. என்னன்னா, ஃப்ரௌன், இறைவனின் ஆணைப்படி நீ உன்னோட சர்வாதிகார ஆட்சியை இப்பவே கைவிட சொல்றாங்க. நீ அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஆயிரக்கணக்கான பனு இஸ்ராயல் மக்களை விடுவிக்குமாறும் சொல்றாங்க. இது நடக்கலைன்னா நீயும் உன்னோட நாடும் கடுமையான பஞ்சத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ இறந்த பிறகு உன்னோட உடல் கூட பஞ்சபூதங்கள் எதுவுமே தீண்டாது அப்படின்னு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. ஆனா ஃப்ரௌன் மூசா நபியோட சொற்களை அவமதிச்சு மூசா நபியை அரண்மனையை விட்டே வெளியேற்றுறாரு. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலே எகிப்துல கடுமையான பஞ்சம் நிலவுது. பல லட்சம் வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமா படையெடுத்து விவசாய நிலங்களை எல்லாத்தையும் சூறையாடுது. தவளைகள் கூட்டம் கூட்டமா வருது. நைல் நதி முழுவதும் முதலைகளால ஆக்கிரமிக்கப்பட்டு எகிப்து ரத்த ஆறு ஓடுது. அப்பதான் ஃப்ரௌனுக்கு தெரிய வருது, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கடவுளால அனுப்பப்பட்ட இறை தூதர் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம தன்னோட மரணத்திற்கு காரணமா இருக்க போறதும் மூசா நபி தான் அப்படின்னு சொல்லி பயந்து ஃப்ரௌன் மூசா நபியை கொல்ல தன்னோட ஒட்டுமொத்த படையும் திரட்டி கொண்டுட்டு போறான். இறைவனோட அருளால இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃப்ரௌன் அடிமைப்படுத்தி வச்சிருந்த பனு இஸ்ராயல் மக்கள் அனைவரையும் கூட்டிக்கிட்டு எகிப்தை விட்டே வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரௌனும் அவனோட படைகளும் மூசா நபியை கொல்ல பின்தொடர்ந்து போறாங்க. ஒரு கட்டத்துல முன்னாடி கடல், பின்னாடி ஃப்ரௌனும் அவனோட படையும் நெருங்குறாங்க. மூசா நபியும் அவங்களோட பனு இஸ்ராயல் மக்களும் போக வழி இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப ரெண்டே வழிதான் இருக்குது. ஒண்ணு அந்த செங்கடலை கடந்து அந்த பக்கம் போகணும், இல்லைன்னா ஃப்ரௌனோட கையில இறந்து போகணும். மரணத்தோட விளிம்புல இருந்து அந்த மக்களோட கண் முன்னாடி ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்குது. இறைவனோட கட்டளைப்படி மூசா நபி தன்னோட கையில வச்சிருந்த தன்னோட கைத்தடியை உயர்த்த ஆர்ப்பரிச்சிட்டு இருந்த அந்த செங்கடல் இரண்டா பிளந்து அவங்களுக்கு வழி விடுது. அந்த வழியை பயன்படுத்தி மூசா நபியும் அவங்களோட ஆதரவாளர்களும் தப்பிச்சு போய் அடுத்த பக்கத்தோட கரையை சேர்றாங்க. அவங்க தப்பிச்சு போறத பார்த்த ஃப்ரௌனும் அவங்கள பின்தொடர்ந்தே அவங்கள கொன்னே ஆகணும்னு சொல்லி வெறியோட அவனோட படையோட கூட்டிட்டு அந்த கடல் வழியே முன்னேறி வர்றாங்க. இதை பார்த்த மூசா நபி அந்த கைத்தடியை ஓங்கி தரையிலே அடிக்கிறாங்க. அடிச்ச அடுத்த நொடியே இரண்டா பிரிஞ்சிருந்த கடல் ஒன்று சேருது.
அந்த ஆழி பேரலையில சிக்கி ஃப்ரௌனும் அவனோட படையும் அந்த கடல்லே மூழ்கடிக்கப்பட்டு இறந்தும் போறாங்க. இதோட டாக்டர் மோரிஸ் படிச்சு முடிக்கிறாரு. ஃப்ரௌனோட உடல் செங்கடல்ல கரை ஒதுங்கினதுக்கு அப்புறமா அவனோட உடல் அழுகாம இருக்கிறதுக்கும் உண்டான விடைய அல்குரான்ல இருந்து தெரிய வருது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ டாக்டர் மோரிஸ்க்கு குரான் மேலே நம்பிக்கையும் ஏற்படுது. பிறகு குரானை முதல்ல இருந்து முழுசாக படிக்க தொடங்குறாரு மோரிஸ். த குரான் அண்ட் த மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டு கடைசியில் டாக்டர் மோரிஸ் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிறாரு. இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியா சிறந்த நோன்பு அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் மாத நோன்பு தான். முஹர்ரம் மாத நோன்பு அப்படிங்கிறது ஆஷுராவுடைய நோன்பை தான் குறிக்குது. ஆஷுரானா என்ன? இந்த நோன்பை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாரும் முஹர்ரம் உடைய 10வது நாளை ஆஷுரா நோன்பை வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன் காரணமா நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு யூதர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு மகத்தான நாள். இந்த நாள்ல தான் மூசா நபியையும் அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களையும் இறைவன் காப்பாற்றி ஃபிரௌனையும் அவனுடைய சமுதாயத்தையும் செங்கடல்ல மூழ்கடிச்சான். அதனால மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாள்ல நோன்பு வச்சாங்க. அதனால நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட நாங்க தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உரியவங்களும் நெருக்கமானவங்களும் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வழியில அந்த ஆண்டுல இருந்து முஹர்ரம் மாதத்துடைய 9 மற்றும் 10 இந்த 2 நாட்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க.